குக் வித் கோமாளி இந்த ஷோல நான் ஒரு ஷோ கூட ஃபாலோ பண்ணதில்லை. பட் நிறைய வீடியோஸ், நிறைய மிகப்பெரிய யூடியூப் சேனல்ஸ் இந்த ஒரு இஷ்யூஸ் மணிமேகலை பிரியங்கா இஷ்யூஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் என் மைண்டுக்கு ஒண்ணு ஒரு முக்கியமான விஷயத்த இங்க நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப குக் வித் கோமாளியோட மணிமேகலை வந்து இப்ப அங்க ஒரு குரூப்பீஸா இருக்கு, சம்திங் ஒரு டாமினேட்டிங் அங்க ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில வந்துடுறாங்க. அவங்க ஒரு ஃபேமான ஆளு. ஸோ அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு இன்னொரு ஜி தமிழ் போன்ற டிவிசி கூட வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா இது பிரச்சனை ஒருவேளை ஒரு சக தோழருக்கோ தோழிக்கோ இல்ல சகோதரிக்கோ யாருக்கோ வந்திருந்தா, இதே பிரச்சனை ஒரு சக மனிதனுக்கு வந்திருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்த விட்டு அவங்களால மூவ் பண்ண முடியாதுல்ல. சோ அந்த மூவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற அவங்களுக்கு மிகவும் மனதைரியம் தேவை. சோ கண்டிப்பா நீங்க லைஃப்ல ஜெயிப்பீங்க. நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, சொல்ல முடியாத வேதனை அனுபவித்துட்டு இருக்க நம் சகோதர சகோதரிகள் தோழர்கள் யாருக்கா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நல்ல செய்தி வரும். சோ ஹோப் வெனிவேஸ் உங்களுக்காக நானும் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன்.